ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பாயா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக ஆட்டுக்காலில் பாயா செய்வாங்க. இப்போ நீங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சிக்கனில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சிக்கன் பாயாவுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா எலும்புள்ள சிக்கனாக எடுத்திருக்கேங்க. அதுதான் பாயாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த சிக்கனை குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு குக்கரில் சிக்கனை சேர்த்துட்டு இப்போது 2 பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, கூடவே ஒரு 3 மிளகாய் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகு பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே காரத்துக்கு மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது சிக்கன் பாயா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் சிக்கன் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இந்த பாயாவுக்கு. இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன கப்பு நிறைய மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி அரைச்சி நான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குக்கரில் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த பாயாவை நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் 2-3 கிராம்பு, 1 ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 பல்லாரி வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அது கூடவே இனி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. அதேமாரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன் பாயாவை இந்த தாளித்ததோடு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாயா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுறப்ப கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதித்த பிறகு பாயாவோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம நார்மலாக இடியாப்பம், பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கும் போதே இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சிக்கன் பாயா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.